பூண்டில் ஒரு சட்னி அரைக்க போகிறேன். இந்த சட்னி தாளிக்கலாம் கூடாது. தாளித்தோம்னா டேஸ்ட்டு மாறிடும். நான் 4-5 மிளகாய் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஊறினதும் மிளகாய் காம்பு கிள்ளிட்டு 2 கிள்ளி போட்டுக்கோங்க. 2 கிள்ளி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. ஒரு 5-6 பல்லு பச்சை பூண்டை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. தோலை உரிச்சிட்டு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூனு தண்ணி விட்டுக்கோங்க. போதும், அதுவே போதும். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது 4 பேர் சாப்பிட்லாம். இந்த சட்னியை அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் அவ்வளோ காரமாகவும் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் விட்டு தான் சாப்பிட்ணும். இட்லிக்கு, ஆப்பத்துக்கு, தோசைக்கு, வெல்லம் போட்ட ஆப்பத்துக்கு, வெள்ளையாக இருக்கிற ஆப்பத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாயாவை விட இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. இது தாளித்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு மாறிடும். அது தாளித்தோம்னா அது வேறு சட்னி. இது தாளிக்காத பச்சையாக அப்படியே அரைச்சி